Hello everyone. We are discuss about some expected questions for phenol-phenolone rearrangement. First one, the phenol-phenolone rearrangement is best classified as 1,2 alkyl shift rearrangement. இது வந்து rearrangement 1,2 அரையிலும் வரலாம், 1,2 ஹைட்ரஜனும் வரலாம். ஆனால் நமக்கு வந்து இது ஒரு rearrangement reaction. இது intramolecular வராது, electrophilic substitution வராது, elimination வராது. ஆப்ஷன் இஸ் சி. செகண்ட் ஒன், the migrating group in phenol rearrangement follow the order of migrating aptitude is option C is correct one. Phenyl, hydrogen, tertiary alkyl, secondary alkyl, primary alkyl, alkyl, CH3. Third one, which statement is not true about the phenol rearrangement? It requires an acid catalyst. It proceeds through a carbocation intermediate. Third one, the rearrangement always gives alcohol as product. இது வந்து நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கீட்டோன் இல்லைனா ஆல்டிகைடு தான் வரும். ஃபைனல் ப்ராடக்ட் ஆல்கஹால் வந்து நமக்கு வராது. C is correct option for this question. Fourth one, which of the following migrates most easily in phenol rearrangement? The option is B. Why phenyl is fast migration? இங்க ஒரு phenyl, இங்க ஒரு phenyl, இங்க ஒரு ஆல்கஹால், இங்க phenyl, மெத்தில், OH. இங்க நம்ம H+ போட்ட உடனே இது வந்து வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடுது. PH here பாசிட்டிவ் சார்ஜ், phenyl, இங்க மெத்தில், இங்க OH இருக்குங்களா. இப்போ நமக்கு வந்து இந்த phenyl இங்க ஷிஃப்ட் ஆகும். ஏன் phenyl ஷிஃப்ட் ஆகுதுன்னா, phenyl வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சராகவும் பிஹேவ் பண்ணும், சம்டைம் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் நேச்சராகவும் நமக்கு பிஹேவ் பண்ணும். இப்போ எனக்கு வந்து இந்த மெத்தில் ஷிஃப்ட் ஆகுது, ஒருவேளை சப்போஸ் மெத்தில் ஷிஃப்ட் ஆகுதுன்னு வைங்களேன், phenyl, இங்க phenyl, இங்க மெத்தில், இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் பாருங்க, இந்த phenyl இருக்குங்களா. இப்போ இங்க வந்து எனக்கு OH இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணா, இதுவே டீலோக்கலைசேஷன் ஆகிறதுனால வந்து எலக்ட்ரானை அதை நோக்கி இழுக்கும். அதனால வந்து நமக்கு phenyl தான் ஃபர்ஸ்ட் மைக்ரேட் ஆகும். ஒருவேளை சப்போஸ் இங்க பாருங்க, phenyl மைக்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க அந்த மெத்தில் இருக்கு, இங்க OH இருக்கு, இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, இந்த மெத்தில் என்ன பண்ணும்னா, இது ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட், எலக்ட்ரானை கொடுத்து இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். இந்த OH வந்து என்ன பண்ணும்னா, இதுவும் கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். இந்த OH இந்த இது வந்து மீசோமரிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதனால தான் நமக்கு வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சராகவும் இருக்கிறதுனால தான் இந்த phenyl வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக மைக்ரேஷன் நடக்குது. இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஹைட்ரோஜன் மைக்ரேஷன் நடக்கும். ரீசன் என்னன்னா, ஒருவேளை இங்கே வந்து ஹைட்ரோஜன் இருந்தால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அவ்வளோவா ஸ்டெபிலைஸ் பண்ணாது, அதனால அது செகண்டாக மைக்ரேஷன் ஆகுது. ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனால மெத்தில் வந்து மெதுவாக ஸ்லோ மைக்ரேஷனாக நடக்கும் மெத்தில். ஃபிஃப்த் ஒன், which reagent is commonly used to carry out the phenol-phenolone rearrangement is option C, concentrated sulfuric acid. Sixth one, which type of intermediate is formed during phenol-phenolone rearrangement is, this is carbocation. These all are well known for this question. Seventh one, phenol rearrangement of 2,3 dimethyl 2,3 butane diol.
this is butane is 2 3 4 here 2,3 diol. Sorry, இங்க ஒரு மெத்தில், இங்க ஒரு மெத்தில், இங்க ஒரு மெத்தில், இங்க ஒரு மெத்தில். இதான் வந்து 1 2 3 4 2,3 டைமெத்திலும் இருக்கு, நமக்கு வந்து 2,3 டயாலும் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு H+ போட்டு ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஃபைனலாக வந்து இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு O. திஸ் இஸ் ஃபார் பினக்கலோன், திஸ் இஸ் ஃபார் பினக்கால். 2 டயால் இருக்குது அப்படின்னா அது பேர் வந்து ஃபினக்கால். ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கீட்டோனாக மாறுது இல்லைங்களா, இது பேர் தான் வந்து ஃபினக்கலோன். இதனோட ஃபைனல் ப்ராடக்ட் என்னென்னா 3,3 டைமெத்தில் டியூபியூட்டனோன். த ஆப்ஷன் இஸ் பி இஸ் கரெக்ட். 8th one, phenolphenols rearrangement is example of, this is for molecular rearrangement. 9th one, which is the molecular rearrangement involved in this reaction? Option is D. இங்கே வந்து என்னென்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுன்னு எல்லாம் கேட்கல, அவங்க எது ஃபாஸ்ட்டு எது ஸ்லோன்னு எல்லாம் கேட்கல. எல்லாமே வந்து மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகுமான்னா நம்மளுக்கு ஹைட்ரேட் 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட்டும் பாசிபிள், 1,2 மெத்தில் ஷிஃப்ட்டும் பாசிபிள், 1,2 அரைல் ஷிஃப்ட்டும் பாசிபிள். 10th question, which of the following compound is will not undergo the phenol-phenolone rearrangement? இதில் எது வந்து phenol-phenolone rearrangement நடக்காத அப்படின்னு கேட்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா CH2 CH2 OH, இதுவும் வந்து 1,2 டயால் இருக்குது. ஃபினக்கால் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாகவே 1,2 டயால் இருக்க பேர் தான் ஃபினக்கால். இதே வந்து 2,3 அப்படின்னா CH OH OH here one methyl here one methyl. ஆனால் கிளிசரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதனோட ஃபார்முலா CH2 OH CH OH CH2 OH. இது எல்லாமே நமக்கு வந்து 1,2 டயால் இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் எல்லாமே நமக்கு பாசிபிள். ஆனால் இந்த தேர்டு மட்டும் நமக்கு பாசிபிலிட்டி இல்லை. இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி கிளிசரால். ஒருவேளை கிளைக்கால் போட்டிருந்தா அதுவும் நமக்கு வந்து பாசிபிள். கிளைக்கால்னால் உங்களுக்கே தெரியும், CH2 OH OH. இதனோட ஐயூபேக் நேம் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1,2 ஈத்தேன் டயால். 11th one, the driving force of the phenol-phenolone rearrangement is, the correct option is B, formation of the stable carbocation via alkyl shift. அந்த கார்போகேட்டியன் கிரியேட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து அந்த ஆக்சிஜனோட டிரைவிங் ஃபோர்ஸால் நமக்கு வந்து மைக்ரேஷன் நடக்குது. தேங்க்யூ.